ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா vlog வந்து ஈவினிங்லேருந்து நைட் வரைக்கும் நான் என்னெல்லாம் வேலை பண்ணுறேன் அப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறீங்க. மணி வந்து 6 ஆயிடுச்சு. ஸோ அப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாப்பா வந்து துணி எடுத்துகிட்டு வந்து வச்சா. அதை வந்து மடிச்சுக்கிட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து பேக்கிங் வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸு கொஞ்சமாக வந்து பேக் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து சண்டே வந்து போகுது, அதனால் வந்து முதல்ல அதை பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பெரிய பேகு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து இங்கேயே வந்து வச்சுட்டு போகிற மாதிரி இருந்தது. எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது, துணி எல்லாத்தையும். ஸோ அதனால் பீரோ எல்லாமே வந்து எடுத்து ஏற கட்டிகிட்டு இருந்தேன். பசங்களுக்கு வந்து பாதி துணி வந்து கழித்து கட்டுற துணி தான். ஸோ அதனால் இருக்கிற வரைக்கும் போடும்போது போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் மெனு தான். நான் வந்து பொங்கலும் சட்னியும் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அரிசி கழுவி நல்லா வந்து ஊற வச்சுட்டேன். ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு நம்ம வந்து கேஸில் வந்து வச்சிடலாம். ஒரு பக்கம் தேங்காயும் வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன். ரெசிபீஸ் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு வராது கொஞ்சம் நாளைக்கு. அதுக்கப்புறமா நான் துபாயில் போயிட்டு உங்களுக்கு நான் ரெசிபீஸ் வந்து கொடுக்குறேன். சிங்கில் வந்து பாத்திரமும் இருந்தது, அதையும் வந்து சைமல்டேனியஸாக வந்து கழுவிட்டு தேங்காய் சட்னி வந்து அரைச்சிட்டேன். நான் முந்திரி வந்து பாதியாக வந்து அப்படியே வந்து கொஞ்சம் தேங்காய் சட்னியை அரைச்சிட்டே அந்த வேலை வந்து பார்த்துட்டே இருந்தேன். கடாயில் வந்து நான் வந்து இப்போ வந்து தாளித்து கொட்டிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து கடுகு மட்டும் தாளிச்சிட்டு இதுக்கு கொட்டிட்டேன் சட்னிக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிளகு வந்து பசங்க எடுத்து வச்சிடுறாங்கன்னு சொல்லிட்டு நுணுக்கி தான் வந்து போடுறது. ஒரு பக்கம் வந்து நெய் வந்து அதிகமாக விட்டு ஒரு 2 ஸ்பூன் மட்டும் எண்ணெயை விட்டுட்டு நான் வந்து பொங்கலுக்கு வந்து தாளிக்க போகிறேன். நல்லா இடித்து வச்சுருந்த மிளகு வந்து எடுத்து அதில் வந்து போட்டுடலாம். சீரகம் வந்து நான் நிறைய வந்து ஆட் பண்ணுவேங்க. பச்சை மிளகா சட்னின்றதுனால நான் வந்து மிளகு வந்து கொஞ்சமாக தான் வந்து போட்டேன். முழு மிளகும் வந்து தனியாக வந்து போடுவேன். சிறுபருப்பு வந்து பார்த்திங்கன்னா நான் 1 டம்ளர் அரிசினா 1 டம்ளர் சிறுபருப்பு சேர்ப்பேன். அதான் வந்து ரேஷியோ எனக்கு. நல்லாயிருக்கும். இது வந்து நெய்யில் வந்து நல்லா வறுத்துட்ட உடனே இதை பாருங்கள் கன்சிஸ்டன்சி நல்லா வந்துடுச்சு. இதை வந்து தாளித்து கொட்டிட்டு நம்ம ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஆற விட்டால் நல்லா நம்மளுக்கு சூப்பரான கன்சிஸ்டன்சியாக பொங்கல் வந்து ரெடி ஆகிடும். அப்படியே வந்து தாளிப்பு கொடுத்துட்டு கிளறிட்டு மூடி வச்சுட்டேன். ஸோ எடுத்த உடனே பாருங்கள் செம்மையாக இருந்ததுங்க. இது வந்து என்னோடய சிம்பிள் ஈவினிங் ரொட்டீன் தான். நம்ம வந்து இதுக்கு துபாய்க்கு போகிற வரைக்கும் சிம்பிளாக தாங்க இருக்கும். அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட்